Welcome to Jay Story Publishers. புயல் வந்தபோது when cyclone Monta arrived. முகிலனுக்கு மழை என்றால் ரொம்ப பிடிக்கும். பள்ளிக்கூடம் விட்டு வந்ததும் வானம் இருட்டிக் கொண்டிருப்பதை பார்த்தான். இந்த மழை எனக்காகத்தானே வருகிறது என்று மகிழ்ந்தான். முதல் சில துளிகள் விழுந்தபோது முகிலன் தன் வீட்டின் பின்பக்கம் ஓடினான். காலில் செருப்பை கழற்றி வைத்துவிட்டு தரையில் விழுந்திருந்த குட்டைகளில் குதிக்க ஆரம்பித்தான். மெல்லிய தூறல் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிதானது. பெரிய இலைகள் சலசலவென ஆடின. வானொலியில் இருந்து ஒரு குரல் வந்தது. கவனமாக கேளுங்கள், மொந்தா புயல் இன்னும் சில மணி நேரங்களில் கரையை தாக்கும். முகிலன் சத்தத்தை கேட்கவில்லை. ஆனால் அவனுடைய அம்மா சமையலறை ஜன்னல் வழியாக கூவினாள், முகிலா, உள்ளே வா, காற்று பலமாகிறது. அந்த நொடியில் காற்று உண்மையிலேயே பலமானது. அது சாதாரண மழை அல்ல. மொந்தா வந்துவிட்டது. கனமழையும் பலத்த இடியுமாக வானமே அதிர ஆரம்பித்தது. முகிலன் வீட்டிற்குள் ஓட தயாரான போது அவன் செல்லமாக விளையாடிய மரத்தால் செய்யப்பட்ட சிறிய படகு தரையில் இருந்தது. பலத்த காற்றால் அது வேகமாக உருண்டு சென்றது. படகை எடுக்க வேண்டுமா, இல்லை அம்மா சொன்னதை கேட்க வேண்டுமா? முகிலன் ஒரு கணம் தயங்கினான். பயங்கரமான இடி சத்தம் வானை பிளந்தது. பாதுகாப்புதான் முக்கியம் என்று முடிவு செய்தான். அவன் ஒரு மின்னல் வேகத்தில் வீட்டின் கதவை திறந்து உள்ளே நுழைந்தான். கதவை வேகமாக மூடினான். அம்மா அவனை அணைத்துக் கொண்டாள். இருவரும் ஹாலின் நடுவில் உட்கார்ந்து ஜன்னல் வழியே புயலின் கோபத்தை பார்த்தார்கள். மொந்தா பயங்கரமாக இருந்தது. மரங்கள் வளைந்தன. மழைநீர் ஒரு நதி போல ஓடியது. சில மணி நேரங்களுக்கு பிறகு சத்தம் குறைந்தது. காற்று ஓய்ந்தது. மொந்தா சென்றுவிட்டது. வானத்தில் ஒரு பெரிய வானவில் தெரிந்தது. முகிலன் தன் அம்மாவை பார்த்து சிரித்தான். புயலில் பாதுகாப்பாக இருந்ததை நினைத்து நிம்மதியடைந்தான். Subscribe for more videos. Thanks for watching.